அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் ஜெனோவாஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அந்த மாதிரி நம்ம பழைய வீடு வந்து மொட்டை மாடிலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு பாசி பிடிச்சிருக்கும். ஃபுல்லாகவே பாசியாக இருக்கும். அது நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, அது மேலே எதுவுமே பெயிண்ட் அடிக்க மாட்டீங்க. ஒரு எதுவுமே பண்ணாமல் இருந்ததால என்ன ஆகுனா, நாளுக்கு நாள் வந்து அதில் வந்து தண்ணி வந்து லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்துடும். அதேமாதிரி வந்து மெத்த ஃபுல்லாகவே வேஸ்டேஜ் ஆகிடும். அதை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய டாம் ப்ரூஃப் அடிக்கலாம். அந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த லீக்கேஜ் ப்ராப்ளமும் இருக்காது. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேசிக் அது என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, இதில் ஒரு டாம் ப்ரூஃப் அடிக்கணும் இல்லை பெயிண்ட் அடிக்கணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே லைட்டாக தேய்ச்சிட்டு கலர் அடிச்சிடுவீங்க. அந்த மாதிரி அடிக்கிறதால நீங்கள் எந்த நேரம் காஸ்ட்லியான பெயிண்ட் அடித்தாலும் திரும்ப வந்து அது வந்து திரும்பவும் உரிய ஆரம்பிச்சிடும். திரும்ப அந்த தண்ணி லீக்கேஜ் ப்ராப்ளம் திரும்ப வந்துனே இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு லேயர் வந்து தேய்ச்சி கழுவணும். தேய்ச்சி கழுவுற வேலைன்றது முக்கியமான வேலை. இந்த மாதிரி நார் கட்டைலாம் வாங்கி ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்லா தேய்க்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு தேய்ச்சாலும் அது வந்து அந்த அழுக்குன்றது அப்படியே தான் இருக்குது. அதுக்கு நான் ஈஸியான ஒரு மெத்தடுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம கம்ப்ரஸர்லேயும் கழுவலாம் அதை. இப்போ இதை பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அளவுக்கு இவ்வளோ நேரம் லேபரும் அதிகமாக தான் ஆயின்னு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா தேய்ச்சி அந்த அழுக்குன்றது அப்படியே தான் இருக்குது. அதுதான் இந்த வீடியோ. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, அந்த டாம் ப்ரூஃப் அடிக்கிறத பற்றி நிறைய பேர் டவுட்டு கமெண்ட்டில் வந்து நிறைய பேருக்கு கமெண்ட்டில் சொல்லி கேட்டுருக்கிறீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் ஓடு ஓட்டியிருந்தாலும் சரி, இந்த மாதிரி தரை எடுத்திருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா ஃபுல்லாகவே வாஷ் பண்ணணும். அப்படி வாஷ் பண்ணாமல் அடிச்சிங்கன்னா அது அடிக்கிறது வேஸ்ட்டு தான். அதுக்கு பற்றி ஒரு ஈஸியான மெத்தட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கம்ப்ரேசர் வாங்கிக்கிங்க. இந்த கம்ப்ரேசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாடகையே பார்த்தீங்கன்னா ஒரு ₹1000 ரேஞ்சுக்கு தான் இருக்கும். ஒரு ₹1000 ₹1200 இந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும் கம்ப்ரேசர். எல்லா வாடகை கடையிலையும் கிடைக்கும். இந்த மாதிரி கம்ப்ரேசரை வாங்கி நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு கோடு இன்டீரியரு இது அவுட்ரு இந்த மாதிரி மொட்டை மாடி வந்து மேல் பக்கம் அது எல்லாமே இந்த கம்ப்ரேசர் வாங்கி கழுவினே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே அடியோடு வந்துருச்சு பாருங்கள். முன்னாடி அடித்த பெயிண்ட்டு அந்த கலர் மூலம் கொண்டு தெரியுது. இந்த அளவுக்கு நீங்கள் கழுவினீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நிறுத்தி ஆள் கொடுங்க. என்னோடய லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும். அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த கம்ப்ரேசரை கழுவுறது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நிறைய பேர் நம்ம என்ன தான் நம்ம கையில் போட்டு தேய்ச்சாலும் அதனால் லேபரும் வேஸ்ட்டு. நீங்கள் அது கொடுக்குற காசை நீங்கள் கம்ப்ரேசரில் வந்து வாடகை எடுத்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கழுவுறதால உங்களுக்கு வந்து பெயிண்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதேமாதிரி வந்து நம்ம கேட்ட கேரண்டி கொடுத்து நம்ம பண்ணலாம். ஒவ்வொரு விஷயம் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்குது பாருங்கள். அதில் இருக்கிற அழுக்கு பாசி எல்லாமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. இதுதான் பேசிக் மெத்தடே. நிறைய பேர் வந்து டாம் ப்ரூஃப் அடிக்கிறது எப்படி அடிக்கலாம், நிறைய பேர் ஓடு ஓட்டியிருக்கிறோம், அது மேலே வேறு ஏதாவது அடிச்சிருக்கிறோம், அது எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி கழுவுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் நிறைய வந்துருக்குது. உங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இது க்ளீன் பண்ணுறது பேசிக்கான விஷயம். டாம் ப்ரூஃப் பெயிண்ட் அடிக்கணுன்னாலுமே அது வந்து க்ளீனிங் ஒர்க்குன்றது அதுவும் அவுட்டரை பொறுத்தளவுக்கு முக்கியமான வேலை. க்ளீனிங் ஒர்க்கு ரொம்ப முக்கியமான வேலை. அப்படி க்ளீன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெயிண்டிங் வந்து ஒரு 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க, இல்லை ஒரு 8 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்கன்னா கரெக்டாக நீங்கள் அவங்க சொன்ன மெத்தடில் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே பேருக்கு நிறைய பேருக்கு இன்னொரு டவுட்னா, இந்த மாதிரி ஓடு ஓட்டிகிட்டு இருப்பீங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஓடு ஓட்டிகிட்டு இருக்கோம். அந்த ஓட்டில் வந்து நம்ம இப்போ டாம் ப்ரூஃப் அடிக்கலாமா, இல்லை வாட்டர் கூலிங் பெயிண்ட் வந்து அடிக்கலாமா அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். கண்டிப்பாக அடிக்கலாம். இந்த மாதிரி ஓடு ஒட்டியிருக்கிற இந்த ரெட் கலர் ஓடு அந்த அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போயும் ஓட்டுறாங்க. அந்த ரெட் கலர் ஓடு வந்து அடிச்சுக்கிற இடத்துல ஃபுல்லாகவே அந்த பாசி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிங்க. கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் வந்து அடிக்கணும். அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு, ஆர்ட், டிசைனு, ஹவுஸ் பெயிண்டிங்கு, ஸ்ட்ரக்சர் பட்டி இதெல்லாம் வீடியோ தான் போட்டிருப்போம். அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிக்கணும். ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு 1 டே காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராக் கிராக் பவுட்ரு இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டாம் ப்ரூஃப் அடிக்கிற வேலை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுவும் அந்த வீடியோவை நான் போட்டு காமிக்கிறேன். இந்த அளவு க்ளீன் பண்ணால் மட்டும்தான் நம்ம கம்பெனி கொடுக்குற ரிசல்ட் கொடுக்க முடியும். இல்லைனா கண்டிப்பாக கொடுக்க முடியாது. நீங்கள் என்ன தான் காஸ்ட்லியான பெயிண்ட் வாங்கி அடித்தாலும் திரும்ப அந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்துருக்கும். நீங்கள் அதுக்காக தான். அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெயிண்டிங், ஆர்ட், டிசைன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜெனோவாஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம டாம் ப்ரூஃப் எப்படி அடிக்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.